திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற எவனுமே கிடையாது. எந்த கொம்பனாலையும் முடியாது. என்னங்க பறையனா அவளை கேவலமா? என் அண்ணன் பறையன் அங்க இருக்கிற திருமாவளவன் அண்ணன் கூட வச்சுக்கிட்டு நீ கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நான் ஓப்பனா சொல்றேன். அண்ணன் இல்லைன்னா அந்த திமுகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனாவே சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன். என் அண்ணன் இல்லைன்னா அங்க திமுகவே இல்லை. எட்ட வேண்டியதாங்க திருமாவளவனா. என் அண்ணன் திமுகவே இல்லைங்க. நான் படுற தேவடியா பையன் சொல்லி அடிச்சானுவான். அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. ஆனா இப்ப அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது. ஏன்னா அண்ணன் பார்க்கவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற எவனுமே கிடையாது. எந்த கொம்பனாலையும் முடியாது. தெரிஞ்சுக்க. என்னங்க பறையனா அவளை கேவலமா? அண்ணா அதுல ஊறி போய் தான் வந்திருக்காரு. அண்ணனை பார்த்து ஊறி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு, தனி மெர்சல் இருக்கு. அவங்கள பார்த்து பயப்படுறவங்க எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாதுங்க. திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. திருமாவளவனுக்கு பயந்துதான் அரசியல் நடக்குது. திமுக சேர்த்தாங்க சொல்றேன். நீ பயந்துக்கிட்டு தான் கூடயே வச்சிருக்க. தெரியுமா? பயந்துக்கிட்டு தான் நீ கூடயே வச்சிருக்க. அண்ணனை பயந்துக்கிட்டு தான் வச்சிருக்க. அடுத்த சிஎம் வேணா இந்த திருமாவளவன் இல்லைன்னாக்கா என்ன கேள்வி கேளுங்க நீங்க. சொல்லுங்கண்ணா. 2026 மீண்டும் திமுக வந்து ஆதரிப்பீங்களா? முடியாதுண்ணா. ஏன்னா அவங்க அப்பா பண்ண அரசியல் இவங்க பண்ணல இல்ல. ஏன்னா அவங்க அரசியலே குடும்பம் வந்து தயாநிதி மரம், முரசொலி மாதம், கலாநிதி மரம் அப்படின்னு குடும்பம் அடிப்படையாக ஒரே இதே வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வந்து எதனா ஒரு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சாதனை பண்ணுறீங்களா? இதே ஸ்டாலின் வந்து நான் திமுக தான். இதே ஸ்டாலின் வந்து அன்ஸை வந்து அம்மா மேலே தூக்கி போட்டாங்க. அன்ஸு பான் பிராக் இதெல்லாம். ஆனால் வந்து அன்ஸுக்கு வந்து இப்போ அப்ரூவ்டு கிடையாது. ஆனால் கஞ்சாவுக்கு ஃபுல்லாக அப்ரூவ்டு உண்டு. இப்போ திருச்சியில் பார்த்தீங்களா? திருச்சி போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு பையனை உள்ளே பூந்து வெட்டினாங்க. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் உள்ள போனால் எதனா ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லையே அந்த பையனுக்கு. திமுக ஆட்சியில் பாதுகாப்பே இல்லைன்றீங்களா? பாதுகாப்பு யாருக்குமே இல்லைங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏங்க ஒன்று ரேஷன் அரிசி ஃப்ரீயாக போட சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு ₹1 அரிசி போட்டிங்க, அது கரெக்ட் தான், ஓகே. இப்போ வந்து ஃப்ரீயாக போட்டிங்க. ஏன் எதுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றீங்க? பெண்கள்னா பெண்களுக்கு எதுக்கு நீ விட்றீங்க? இப்போ ஒரு கல்யாண காட்சி போகணும், ஃபேமிலியோடு போகணும். நானும் என் பொண்டாட்டி போகிறேன், அவள் உட்காந்துக்கிறா. எனக்கு ஃப்ரீ பஸ்ஸு, நான் டிக்கெட் எடுக்கணும். அது எதுக்கு? அது பஸ்ஸு எதுக்கு தேவையில்லாது? எதுக்கு அது வித்தவுட்? எதுக்கு தேவையே இல்லை, அது வேஸ்ட். அது எல்லாமே மொத்தமாக நீனே மக்களை வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் எங்கேருந்து நிமிரும்? என்னங்க இது? என்ன அரசியல் இது? வயிற்றுல அடிக்கிறாங்க. எல்லா ஆட்சியுமே அடிக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆளை உருவாக்கணும். விஜயகாந்த் கேப்டனை உருவாக்கியிருக்கலாம், அது மக்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஐயோன்றாங்க. ஐயோனாலும் வராது, அப்பானாலும் வராது. அவர் போயிட்டாரு. இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரலாம். நான் விஜயன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்களே கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம். நானே அரசியலில் வரேன், என்ன கூட நீ ஒரு அரசியல்வாதி ஆக்கு, எனக்கு ஒரு மரியாதை கூட, என்ன ஒரு பெரிய ஆள் ஆக்கு. விஜயகாந்த் வந்தாரு, அவரை மட்டும் தட்டி இன்னைக்கு கொண்டுட்டோம். ஆமா, விஜய் வந்திருக்காரு, அவரையும் வந்து நல்லவர் கிடையாது. பண்ணலாம். சின்ன பையனா தான், என்னோட வயசுல பெரியவர். ஆனா அரசியல்வாதிக்கு அவங்க சின்ன பையன் தான். ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாது, பேச்சு திறமல்ல அப்படின்னு. இப்ப இந்த 41 பேர் இறந்தாங்க, அதுல வந்து ரொம்ப மட்டம் தட்டினாங்க. 40 பேர் இறந்தாங்க. ஏன் என்ன போலீஸ் என்ன இது கொடுத்துருக்கலாமே? விஜய் இந்த டைமுக்கு போவாத அப்படின்னு நீ தடை பண்ணிக்கலாமே. விஜயகாந்த் வந்து ஒரு ட்ரிப்பு மைக்கில் பேசும்போதே வந்து டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒதுக்கி விட்டாங்க. அப்போ வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் தான் பேசுனாங்க. அப்போ விஜயகாந்தே பேச விடலை, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு. அது இந்த விஜய்க்கு சொல்லிருக்கலாமே. ஏன் நீ அன் டைமில் போகிற? அங்கே மக்கள் திரண்டு போய் நிற்கிறாங்கல்ல, ஏன் நீ ஏன் போகிற அப்படின்னு ஸ்டாப் பண்ண வேண்டியது போலீஸ். ஏன் அந்த போலீஸ் நிப்பாட்டில்? அது திமுக வரும்னாக்கா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அது வரவங்க சொல்லிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நானே என்ன சொன்னேன், நானே திமுக தாங்க. நான் இல்லைங்களையா, நான் பக்கா திமுக வெறுக்கலைங்க. நல்லது மட்டும் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது? இனிமேட்டு என் குடும்பம் இதான் லாஸ்ட், நான் மட்டும்தான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ எப்படி உங்க பையன் வந்தாரு? நீங்க தானங்க சொன்னீங்க. அப்போ எல்லாமே இது என்ன எப்படி? அது நான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவேண்ணா, இல்லை துணி காஞ்சிச்சு, நான் எடுத்தேன் மடிச்சு தான் வச்சு, நான் திருடல அப்படிங்கிறான். அந்த மாதிரி கதையா இது? எப்படி இது? இந்த 10ஆம் தேதி இப்போ திருச்சியில் நடந்த சமூகம் சொன்னாங்களே, போலீஸ் கோட்டத்தில் 40 வயசு பொம்பளை வந்து என்ன பண்ணிச்சு, 14 வயசு பையனை கூப்பிட்டு போணுச்சு. அது வந்து அவனுக்கு பேரம் போல இல்லையா அந்த பொம்பளைக்கு? அப்போ அந்த பையனுக்கு 6 லட்ச ரூபாய் நிதி கொடுத்துருக்காரு. ஐயா ஸ்டாலின் நிதி கொடுத்துருக்காரு. இதை வந்து நான் வேற மாதிரி சொல்லவா? அந்த பையன் ட்ரைனிங் போனதுக்காண்டி கொடுத்தாங்களா? அப்போ இல்லை, ஒரு 14 வயசு பையன் 40 வயசு பொம்பளை கூட்டு போயிட்டா ஊட்டிக்கு. அது என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இது எது ட்ரைனிங்காண்டி அவர் கொடுத்தாரா? அந்த பொம்பளை இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறாங்க, கூட்டு போயிருக்கு. அது எதுக்காண்டின்னு எனக்கு ஒன்றும். அந்த பையனுக்கு 6 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இந்த பொம்பளைக்கு தூக்கு தண்ணில் போட்டுக்கலாமே. என்ன கட்சி அரசியல் என்ன? அது எதுக்குமே பாதுகாப்பு இல்லை.
ஆம்பளைக்கும் பாதுகாப்பு, ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதில் என்ன அரசியல் சொல்லுங்க? என்னத்துக்கு ஏன் மது ஒழிக்க வேண்டியதானே? நான் குடிக்காரன் தாங்க. என்ன நீ திறந்து வச்சுருந்தா ஏன் குடிக்கிறேன்? நான் இப்பயும் சொல்கிறேங்க, ஒரு தேவடியா கூப்பிடுறதுனால தான் நான் போகிறேன். ஏங்க கம்மிருங்க, என்ன நீ வேணும்? என்ன ஒருத்தன் கூப்பிட்றாங்கன்னு தான் நான் போகிறேன், இல்லை நான் போக மாட்டேங்க. நான் வந்து திமுகவை தான் போடுவேன், திமுகவை தான் போடுவேன். நான் பறையங்க, என் அண்ணன் அங்கே இருக்காரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அதை தான் சொல்கிறேன். என் அண்ணன் பறையன் அங்கே இருக்கிற திருமாவளவன். நான் வந்து என் சொந்த ஊர் வந்து பொன்பரப்பு, என் ஊரை தாண்டி அங்குனூர். அவரு தலவா சங்கமேட சிமெண்ட் பேட்டை இருக்குதுன்னா தலவா சங்கமேட. நான் அதனால நாங்கள் இவ்வளோ பேச ஏங்க நீ ஒழுங்காக பண்ணுன்னு தான் சொல்கிறேன். என்னன்னு கூட வச்சுக்கிட்டு நீ கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னங்க அண்ணனுக்கு மரியாதை அவர் கேட்டு வாங்க மாட்டாரு. அண்ணன் இல்லைன்னா அந்த திமுகவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனாக சொல்கிறேன், அடிச்சு சொல்லுவேன். என் அண்ணன் இல்லைன்னா அங்கே திமுகவே இல்லை. என்னங்க அன்னைக்கெல்லாம் வந்து ராமதாஸ் இருந்தால் தான் ஜெயிக்கும், ராமதாஸ் இருந்தால் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏன் திருமாவளவன் நீ வேணா போ அப்படின்னு சொல்லி விரட்ட வேண்டி தானே? விரட்ட வேண்டி தாங்க திருமாவளவனா? என் அண்ணன் திமுகவே இல்லைங்க. நான் இவ்வளோ திமுக மட்டமாக தான் பேசினேன். ஆனால் திமுக தான் ஓட்டு போடுவாங்கிறேன். ஆனால் திமுகனா இப்போ எங்கள் அண்ணன் தனி சின்ன வாங்கிட்டாரு. என் சின்னத்துக்கு நான் போட்டுக்குவேன். இதே பொன்பரிப்பில் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் பொன்பரிப்பில் வந்து ஓட விட்டு அடிச்சானுவேன். என்ன படுற தேவடியா பையனை சொல்லி அடிச்சானுவான். அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? ஒன்றுமே பண்ணலையே. இன்ன வரைக்கும் கேஸ் வாதாடி தான் இருக்கேன். நான் பொன்பரிப்பில் நான் வாதாடிட்டு இருக்கேங்க. என் தம்பி சூரியன் நானும் வாதாடிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி பிடிக்கல, அராஜகம் பண்றாங்க, ஆனாலும் நீங்க திமுக தான் ஓட்டு போடுவீங்க. என் அண்ணன் இருக்காருங்க, அது எப்படிங்க? இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறோம். இப்போ நீ நானும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறோம். இவர் பங்காளி, இவர் விட்டு கொடுப்பாரா? ஏய் விட்றா, 1000 நான் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான், நீ சேர்ந்து தாண்டா ஆகணும். அப்படி மரியாதை இல்லாத இடத்துல அவர் வெளியே வர வேண்டியது எதுக்காக அங்கேயே உள்ளே உட்காந்துருக்காரு? உள்ளே உட்காந்துருக்காருன்னா வந்து உள்ள என்னென்ன இருக்கு, விஷவாயுலாம் இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி அவர் இருக்காரு. வேவு பாக்குறாரா? ஆமா, விஷவாயுலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. திமுக உள்ள உட்காந்து விஷவாயுலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு அவரு. புரிதுங்களா? அன்னைக்கு வந்து யார் கொடுத்தது? மூப்பினார் 2001 அவர் தான் சீட்டு கொடுத்தவர். இப்போ வந்து அண்ணன் எவ்வளோ போறாருனாரு, அந்த 2 சீட்டுக்கு மேலே இல்லை, இன்னும் மரியாதை இல்லாத அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது. ஏன்னா அண்ணன் பார்க்கவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் பக்கமே போயிட்டாக்கா அடுத்தது இப்போ தான் விஜய் சிஎம்ஏ கிடையாது, அண்ணன் தான். திருமாவளவன் மட்டும்தான் இது திருமாவளவன் தான் சிஎம். அடுத்த சிஎம் திருமாவளவன் மட்டும்தான். திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். விஜய் பக்கம் போனால் திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற எவனுமே கிடையாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. தெரிஞ்சுக்க. என்னங்க பறையனா அவ்வளோ கேவலமா? சொல்லுங்க. பற தேவடியாளுக்கு பிறந்தோம் சொல்லி அடிச்சோம். அவங்களுக்கு ரெக்கார்டு பார்க்கட்டுமா? அவங்க செல்லில் கூட நீங்கள் பாருங்க. 2000 இது லாக்டவுன் போது சொல்லுங்க, எம்பி எலெக்ஷன் போது இருக்கு. ஏன் இப்போ என்ன 2 சீட்டு? அண்ணனுக்கு வந்து எம்பியில் 2 கொடுத்தாங்க, 2மே வந்தாரு. திரும்பவும் 2 கேட்டாங்க கொடுத்தாங்க. இப்போ அவர் 50 கேட்டால் கூட கொடுக்கலாம். ஆனால் நீ கொடுக்க மாட்டேன். நான் தான் பறையனாச்சா கீழேங்க சூத்து துடைக்கிற குச்சி. நான் இந்த குழந்தைகளுக்கு துடைக்கிறாங்களா அந்த மாதிரி குச்சியா நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கணுங்கிறது அண்ணன் பிடிவாதமாக அங்கே இருந்துகிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, என்ன நேற்று சண்டை உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா? எங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் ஓம்பிள்ள என் வீட்டுக்கு வந்து நான் கேட்பாங்களா, என்ன நேற்று என்ன அம்மா என்ன இல்லை உங்களை பற்றிலாம் எங்கள் அம்மா பேசலை, எங்கள் அம்மா உன்னை பற்றிலாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பண்ண குழந்தை பிள்ளைகளை கேட்குறோம்ல, அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அண்ணன் இன்னைக்கு வந்தவர் விஜய் மாதிரி வரல. அண்ணா அதில் ஊறி போய் தான் வந்திருக்காரு. அண்ணனை பார்த்து ஊறி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, தனி மெர்சல் இருக்கு. அவங்கள பார்த்து பயப்படுறவங்க எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாதுங்க. திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. திருமாவளவனுக்கு பயந்து தான் அரசியல் நடக்குது. புரியுதுங்களா? திமுக சேர்த்தாங்க சொல்றேன். நீ பயந்துக்கிட்டு தான் கூடயே வச்சிருக்க, தெரியுமா? பயந்துக்கிட்டு தான் நீ கூடயே வச்சிருக்க. அண்ணனை பயந்துக்கிட்டு தான் வச்சிருக்க. எந்த பக்கம் அண்ணன் சொல்லுவார் பாரு, இவர் கலைஞர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் கட்டுமரமாக நான் கிடப்பேன், அதில் வந்து நீங்கள் பயணம் செய்யலாங்கிற மாதிரி. அண்ணன்கிட்ட இப்போ பயணம்லாம் செய்யலாம், ஆனால் பயணம் செஞ்சாலும் பார்க்கணும் எப்படி எங்கேனா கவுத்து விட்டுருவாரோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும். புரியுதுங்களா? இன்னைக்கு நாளைக்கு வேணா போட்டு விஜயும் திருமாவளவனும் ஒன்னா கூடட்டும், அடுத்த சிஎம் வேணா இந்த திருமாவளவன் இல்லைன்னாக்கா என்ன என்னென்ன கேள்வி கேளுங்க. நீங்க என்னென்ன கேளுங்க. போகலங்க, அவர் போக மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேனே. அவர் அங்க இருந்து எல்லாமே வந்து பாப்பாரு. ஏவன் எப்படி
இப்போ தெரியலையாங்க, ஒரு டீசெண்டாக வரவங்கள சாரும்மா லிங்கடே தம்பி இங்கே வாடாம்மா யோம்மா என்னம்மா நாங்கெல்லாம் லிஞ்சுக்கிறத விட அண்ணன் பேட்டி விட்டு தானே கேட்டோம். அண்ணே அது வேறண்ணா இது வேறண்ணா, அதுக்கு நான் சொல்ல வரல, இல்லை சொல்கிறேன் வாசல. இப்போ ஊமையிட்ட நீங்கள் பேசுறீங்களா? ஊமை பள்ளிட்டு ஏன் பயிர் ஊமை பள்ளிகிட்ட பேசுறீங்களா? ஊமையிட்டம் பேசுறீங்க ஏங்க, நான் உங்களை கேட்குறேன், ஊமையிட்ட பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? அதான் ஊமையிட்ட ஊமை சார் தான் காட்டணும், பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா என்ன